வணக்கம். வாய்ஸ் ஆஃப் விபி மக்கள் சேவை எங்கள் சேவை. வாங்கள் செவ்வாப்பேட்டை ரோட். நாம் செவ்வாப்பேட்டை ரோடு மேம்பாலம் முதல் பாதி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்காக, உங்கள் மக்களுக்காக இந்த சேவை வாய்ஸ் ஆஃப் விபியிலிருந்து இப்பொழுது நமது மேம்பாலம் முதல் பாதி போட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டிலிருந்து. இதற்கு அடுத்த பாதி நாம் இப்போ நம்ம செவ்வாப்பேட்டை ரோடிலிருந்து அருணவாயில் மெயின் ரோடு, அதாவது பூந்தமல்லி டு திருவள்ளூர் மெயின் ரோடு எல்லாம் அந்த பாதை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அது இரண்டாவது பாகமாக நம்ம இந்த இதுவே போடுறோம் பாருங்கள். இது முதல் இதில் போட்ட இது அந்த இது நம்ம இது முதல் இதில் போட்டிருக்கோம், செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம். அடுத்தது நம்ம அந்த பக்கம் போவோம். இது திருவள்ளூர் டு திருநின்றவூர் வழியாக போகிற ரோடு, மெயின் ரோடு இருக்குது. அதுலேருந்து நம்ம திருவூர் வழியாக உள்ளே வர்றது நம்ம செவ்வாப்பேட்டை ரோடுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர ரோடு. இது நம்ம முதல் பாகத்தில் போட்டிருந்தோம். இந்த மேம்பாலம் நம்மளுக்கு முக்கியத்துவம் தருவது என்னென்றால், இந்த மேம்பாலத்து வழியாக நாம் NH ரோடு, NH16, அதாவது திருநின்றவூர் டு திருப்பதிக்கு போகிற ரோடு, அந்த ரோட்லேருந்து கேளனூர் வழியாக நம்ம திருவூர் வழியாக உள்ளே நம்ம செவ்வாப்பேட்டை ரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரலாம். இந்த பக்கமாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வருதானா நம்மளுக்கு ரொம்ப அதிகமான நேரம் கம்மியாகவும், குறுக்கு வழியாக நம்மளுக்கு இந்த பாலம் மிக மிக உதவியாக இருக்கும். இந்த பாலத்துக்காக நமது கலெக்டர் சார் அவருக்கு எத்தனோ மனு கொடுத்தும் இப்போது அந்த பாதை வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நல்ல நேரம் இப்போது செவ்வாப்பேட்டை மக்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த இந்த பாலத்துக்காக நாம் மிக மிக கஷ்டப்பட்டோம். மக்கள் ஒரு நாளும் இந்த பாலத்தை கடக்க அதிக நேரம் இருந்தாலும் இந்த பயத்துடன் இந்த பாலத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலம் வழியாக செல்பவர்கள் ஸ்கூலுக்கு போனோம், அப்புறம் பஸ் ஸ்டாண்டு போனோம், திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு போனோம், இது எல்லாம் போதானா இந்த பாலத்து வழியாக தான் போகணும். நம்ம இந்த பாருங்கள், இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ ஸ்டாண்ட், அதாவது செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ ஸ்டாண்ட். இந்த பாலத்துக்கு கீழே இருக்குது. இந்த பாலத்து வழியாக நேராக போனோம்னா நம்ம அந்த பூந்தமல்லி டு திருவள்ளூர் போகிற ரோடுக்கு போகலாம். அந்த ரோடுக்கு போத்தோன்னா இந்த பாலம் தான் மெயின். இந்த பாலத்து வழியாக போய் நம்ம அந்த ரோடுக்கு அதாவது அருணவாயில் பஸ் ஸ்டாப் நேராக போனோம்னா அருணவாயில் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடும் இந்த பாலம். அதாவது இந்த பாலத்து வழியாக நம்ம பூந்தமல்லி, திருமழிசை, வெள்ளவேடு இவங்களுக்கெல்லாம் இந்த பாலத்து வழியாக வந்தோம்னா இங்கேருந்து அம்மன் கோயில் இருக்குது, நமது புட்லூர் அம்மன் கோயிலுக்கு வரலாம். அங்கேருந்து காக்கலூருக்கு வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம். அங்கேருந்து சிறிது தொலைவு போனோம்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து கொஞ்சம் போனீங்கன்னா வீரராகவர் பெருமாள் கோயில். இதுவெல்லாம் இந்த மக்களுக்கு இந்த பாலத்து வழியாக போனால் அதிக நேரம் இல்லாமல் குறுக்கு வழி, அதாவது சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி போது இதில் 3 கிலோமீட்டர்லேயே போயிடலாம் இந்த கோயிலுக்கு. இதுதான் பாருங்கள், இந்த பாலம் வேலை எல்லாம் முடிஞ்சு கொண்டு வந்துச்சு. இப்போ சர்வீஸ் ரோடெல்லாம் கீழே போட்டாங்க, எல்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் செவ்வாப்பேட்டை மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஏன்னா வேப்பம்பட்டு மக்களுக்கு விடிவு காலம் வந்துச்சு. பிரிட்ஜி கட்டி முடித்து கையில் கொடுத்துட்டாங்க. அதனால் வேப்பம்பட்டுக்கு மக்கள் நல்ல சந்தோஷமாக இப்போ அந்த பாலத்து வழியாக போகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த பாலத்தையும் திறந்து வைத்து செவ்வாப்பேட்டை மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி செஞ்சு நம்ம மக்கள் செவ்வாப்பேட்டை மக்கள் ஒரு விடிவு காலம் வரணும், அந்த மக்களுக்கு ஒரு சேவையாக இருக்கும். இதுதான் சர்வீஸ் ரோடு. இது வழியாக போனோம்னா அருணவாயில் மெயின் ரோடுக்கு போகலாம்.
இந்த பாலத்துக்காகவே இந்த சைடில் நிறைய மக்கள் ஹவுசிங் போர்டு, செவ்வாப்பேட்டை ஹவுசிங் போர்டு மக்கள் இருந்தாங்க. அங்கேயே உள்ளுக்கு வேறு கோயிலுங்கெல்லாம் இருக்குது. செவ்வாப்பேட்டை உள்ளவே ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது. ஃபயர் ஸ்டேஷன் இருந்ததுன்னா இப்போ வந்தானா இப்போ சுற்றி திருவள்ளூருக்காக தான் சுற்றி வரணும், இல்லைன்னா வேப்பம்பட்டு வழியாக தான் வரணும். எதுனா ஆபத்து நிலைன்னா ஃபயர் ஸ்டேஷன் உள்ளே இருக்குது. அந்த ஃபயர் ஸ்டேஷன் அரணவாயிலுக்கு போய் அப்புறமா வேப்பம்பட்டு போய் தான் வரணும், இல்லைன்னா இந்த சைடில் அரணவாயில் போய் திருவள்ளூருக்கு சுற்றி தான் வரணும். இந்த பாலத்தினால அவ்வளோ சுற்றணும். இப்போ வந்து அந்த சுற்றுற வேலை இல்லை. 2 சைடும் மழை நீர் கால்வாய் அடிச்சுட்டாங்க. பெரிய ரோடு நல்லா பெருசாக அகலமாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இதுவாகிடுச்சு. வீடெல்லாம் நல்லா தள்ளி உள்ளுக்கு போயிடுச்சு. இப்போ மக்களுக்கு இந்த பாலம் எப்போ திறப்பாங்கன்னு இருக்குது தான் தவிர அனைத்து வசதியும் வந்துடும். இப்போது நம்ம இந்த பாலத்து வழியாக நேராக போனோம்னா அரணவாயில், பூந்தமல்லி, அப்புறம் வெள்ளவேடு, புது சத்திரம், அந்த சைடில் போனீங்கன்னா திருவள்ளூர், அங்கிட்டே அந்த கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அந்த திருவள்ளூர் போகிற வழியிலே ஒரு முனீஸ்வரன் கோயில், பெரிய கோயில் இருக்குது. அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடியாகவே ராமர் கோயில் இருக்குது செவ்வாப்பேட்டையாண்ட. அதுக்கு முன்னாடி சமயபுரம் அம்மன் கோயில் இருக்குது, கன்னியம்மன் கோயில் இருக்குது. இந்த பாலத்து வழியாக இறங்கினோம்னா நிறைய கோயிலுங்க வேறு இருக்குது. மக்களுக்கு இந்த வழியாக நேராக போனோம்னா அரணவாயில் குப்பம் வரும். அங்கே ஒரு காலேஜ் வேறு இருக்குது அரணவாயில் குப்பத்தை தாண்டின ஒன்று. அதுவும் நம்ம இந்த பாலத்து வழியாக வந்தோம்னா நல்லா இதுவாக இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம நேராக ஆட்டோவில் தான் போவாங்க இப்போல்லாம். இப்போ ஆட்டோவே தேவையில்லை, நேராக நம்மளுக்கு அந்த சைடில் போயாச்சுன்னா நேராக பஸ் இருக்குது. எல்லாம் வசதி இருக்குது. பஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, எல்லாம் வசதியும் இருக்குது. இந்த பாலம் தான் இப்போ வந்து இது இருக்குது. இப்போ ஸ்கூல் பஸ்ஸு கூட போகுது பாருங்கள். இப்போ சர்வீஸ் ரோட்டில் பாருங்கள், வேனு இதெல்லாம் முன்னெல்லாம் அதெல்லாம் போக முடியாது. இப்போ எல்லாம் போகுது. இதுதான் இந்த பாலத்தில் முடிவு. இங்கே எல்லாம் முடிச்சு இப்போது மண்ணெல்லாம் கொட்டி நல்லா சேவையெல்லாம் பண்ணி சர்வீஸ்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ வண்டியெல்லாம் போகுது. இப்போது இந்த சைடில் போனீங்கன்னா ஹவுசிங் போர்டு போகிற ரோடு, இந்த சைடில் நேராக போனீங்கன்னா இது அரணவாயில் குப்பம். அப்படியே போய் அப்படியே அங்கே ஒரு கூவம் பிரிட்ஜ் இருக்குது. அந்த கூவம் பிரிட்ஜை கிராஸ் பண்ணிங்கன்னா நேராக அந்த திருமழிசை ரோடு வந்துடும். திருமழிசை டு திருவள்ளூர் ரோடு வந்துடும். அதுலேருந்து அப்படியே போயின்னு இருக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், இந்த சைடில் எல்லாம் போட்டாச்சு. இந்த சைடில் இப்போ அந்த சைடில் வந்து சர்வீஸ் ரோடு இதெல்லாம் போட்டுன்னு வர்றாங்க. இந்த சைடு இப்போது 2 பக்கமும் நம்மளுக்கு சர்வீஸ் ரோடு வந்துடுச்சுன்னா இந்த செவ்வாப்பேட்டை மக்கள் இந்த ரோடு கூட நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள். இப்போது பஸ்ஸு கூட உள்ளே வந்துடும். நேராக திருவள்ளூருக்கு போகிற பஸ்ஸு கூட இந்த செவ்வாப்பேட்டை பிரிட்ஜு வழியாக போய் நேராக இறங்கி திருவள்ளூருக்கு, காக்கலூரில் வேலை செய்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது. காக்கலூரில் வேலை செய்கிறவங்களாம் இந்த பாலத்து வழியாக வரலாம். பாருங்கள், ஃபுல்லாக மண்ணெல்லாம் கொட்டி லெவல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தார் ரோடு போட்டாச்சுன்னா இன்னும் சூப்பராகிடும். அதுக்காக தான் இப்போது நம்ம இந்த காற்று நிறுத்தம், இங்கே டவர் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் வசதி இருக்குது. ஆனால் அந்த ஒரு பாலத்தினால அந்த வசதியெல்லாம் நின்றுன்னு இருக்குது. அந்த பாலம் திறந்து வச்சுட்டாரு நம்ம கலெக்டர் சாரு. இந்த மனசு வச்சு இந்த பாலத்தை திறந்து வச்சுட்டாருங்கன்னா செவ்வாப்பேட்டை மக்களுக்கு ஒரு நிம்மதி ஆகிடும். அப்புறமா அந்த சைடில் வரவங்க நம்ம இப்போ இந்த ஆவடி திருநின்ற ஊர் வழியாக இந்த சைடில் வந்து புது சத்திரம் எதுனா போதான்னா இந்த பாலத்து வழியாக ஏறினான்னு வச்சிங்களேன், திருவள்ளூர்லேருந்து வந்து செவ்வாப்பேட்டை பாலம் ஏறி இறங்கினாங்கன்னா நம்ம அரணவாயிலுக்கு போவோம். உடனே போயிடலாம். அதாவது அந்த இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றுத இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர்லேயே முடிஞ்சிடும். அவ்வளோ சுற்று வந்து அந்த கிலோமீட்டர் இது நிற்கும். அந்த பாலம் ரொம்ப நாளாக நின்று இருந்தது. அதாவது 2010 பூஜை போட்டது. 2015 தான் ரயில்வே அவங்களே வேலை ஆரம்பித்து 22 ரயில்வேக்காரங்க அவங்க பாலத்தை முடித்து கையில் கொடுத்தாங்க. அதுலேருந்து நம்ம பாலம் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்து அந்த வழித்தளம்லாம் பெருசாக்கி மழை நீர் கால்வாய்
இதெல்லாம் பெருசாக்கி இப்போ அந்த பாலத்தை ரெடி பண்ணி முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு கால்வாசி இருக்குது. அந்த கால்வாசி முடிஞ்சிச்சுன்னா இன்னும் செவ்வாப்பேட்டை மக்களுக்கு ரொம்ப விடிவு காலமாக இருக்கும். நம்ம செவ்வாப்பேட்டை மெயின் ரோடு ரயில்வே ட்ராக்கு கூட மக்கள் கிராஸ் பண்ணி போது அவ்வளோ கஷ்டமாகுது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கஷ்டம், மக்களுக்கும் ஒரு பயத்தோடு கிராஸ் பண்ணுறது. இந்த இந்த பாலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து இந்த இந்த வழியாக போகிறதுக்காகவே ரொம்ப பேர் பயந்து பயந்து அந்த இதுவை செஞ்சாங்க. இந்த இது வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மூலியமாக இந்த பாலத்தை நம்ம முதலே ஒரு பதிவு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பதிவு, இது 2வது பதிவு. இந்த பாருங்க, ஃபுல்லாக 2 சைடும் செவ்வறு எழுப்பி மண் கொட்டியாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம்தான் மக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் போதும். மக்களுக்காக இந்த சேவை செஞ்சுருக்கோம். செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், மக்கள் சேவை எங்கள் சேவை. வாருங்கள், இதை பாருங்கள், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேப்பம்பட்டி, வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டை.